தைரியமான ஒப்புதல். ஒரு நகரத்தில் உள்ள உயர்நிலைப் பள்ளியில் கார்த்திக் என்ற மாணவன் படித்து வந்தான். அவன் புத்திசாலி மாணவன், ஆசிரியர்களையும் நண்பர்களையும் மதித்து நடப்பவன். ஒரு நாள் புதிய அறிவியல் ஆசிரியர் வகுப்பிற்கு அழகான கண்ணாடியால் செய்யப்பட்ட ஒரு மாதிரி பொருளை கொண்டு வந்தார். அதை மேசையின் மேல் வைத்து, இது மிகவும் விலையுயர்ந்தது, யாரும் தொடக்கூடாது என்று சொல்லி வெளியே சென்றார். இடைவேளை நேரத்தில் மாணவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக விளையாடிக் கொண்டிருந்தனர். நண்பர்களுடன் ஓடிக்கொண்டிருந்த கார்த்திக் கவனிக்காமல் ஆசிரியரின் மேசையை மோதிவிட்டான். மேசை குலுங்கி கண்ணாடி பொருள் கீழே விழுந்து உடைந்து போனது. அதை பார்த்த கார்த்திக் நடுங்கிப் போனான். இப்போது ஆசிரியர் கண்டுபிடித்தால் என்ன செய்வேன் என்று பயந்தான். யாரும் கவனிக்கவில்லை என்பதால் அமைதியாக தனது இடத்தில் அமர்ந்தான். சில நிமிடங்கள் கழித்து ஆசிரியர் வந்தார். உடைந்த பொருளை பார்த்து, இதை உடைத்தது யார் என்று அமைதியாக கேட்டார். முழு வகுப்பும் அமைதியாக இருந்தது. கார்த்திக்கின் மனம் மிகவும் கலங்கியது. அவன் உள்ளத்தில் ஒரு போராட்டம் நடந்தது. பயம் ஒரு பக்கம், உண்மை ஒரு பக்கம். இறுதியில் அவன் எழுந்து நின்று, சார், நான் தவறுதலாக உடைத்துவிட்டேன், மன்னிக்கவும் என்றான். அனைவரும் அவனை ஆச்சரியமாக பார்த்தனர். ஆசிரியர் அருகே வந்து மெதுவாக சொன்னார், பொருள் உடைந்தது சரி செய்யலாம், ஆனால் உண்மையை சொல்லும் நேர்மை எல்லோரிடமும் இருக்காது. இன்று நீ பெரிய பாடம் கற்றுக்கொண்டாய். அவர் கார்த்திக்கை கண்டித்து விடாமல் பாராட்டினார். அந்த நாளிலிருந்து கார்த்திக் எந்த சூழ்நிலையிலும் உண்மையை மட்டும் பேச வேண்டும் என்று முடிவு செய்தான். அவன் நண்பர்களுக்கும் நல்ல முன்னுதாரணமாக மாறினான். நீதி: தவறு செய்தாலும் உண்மையை சொல்வதுதான் உண்மையான தைரியம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள். அப்பொழுதுதான் மேலும் இது போன்ற வீடியோ பார்க்க முடியும்.